ஹாய் காயு, இன்னைக்கு என்ன சமையல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. என்னாச்சு? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக செய்யலாம்னு சொல்லிட்டு அது சொதப்பல் சமையல் ஆகிப்போச்சு. என்னது என்னன்றதை நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகாயத்ரி vlogs. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹெல்த்தியாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதில் கொஞ்சம் அன்ஹெல்த்தி வர்றதுனால என்னால் அதை செய்ய முடியல. அது என்னன்றதை நான் காட்டுறேன் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பச்சை பயிரில் குழிப்பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஆல்ரெடி நான் தோசை செஞ்சுருக்கேன். அதனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு கொஞ்சம் குழிப்பணியாரம் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வந்தது. காரணம் என்னென்னா, நிறைய எண்ணெய் ஊற்றினா வருது, இல்லைனா வரமாட்டேங்குது. நான் ஹெல்த்தியாக இருக்கணும் தான் இந்த பச்சை பயிரே சூஸ் பண்ணேன். அதில் எண்ணெய் ஊற்றினா அது அன்ஹெல்தி தானே, அதனால் வேணாம்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிட்டேன். அதுவுமே ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் மீதி இந்த வச்சு ஹஸ்பண்டுக்கு மட்டும் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு இப்போது இன்னொன்று பண்ணணும், வேறு ஏதாவது. சரி, ஓகே, ஃபஸ்ட் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். இன்றைக்கி பச்சை பயிறு குழி பணியாரம், சொதப்பல் குழி பணியாரம், அதுக்கப்புறமேட்டுக்கா தோசை. அதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு சூப்பராக ரொம்ப நல்லா காரமாக வெங்காய தக்காளிலாம் வதக்கி பச்சை மிளகா போட்டிருக்கேன். கார சட்னி, எனக்கு இந்த கார சட்னி ரொம்ப பிடிக்கும். இப்போ மட்டும் இட்லி தோசை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பட் ஓகே, இதுக்கும் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் கார சட்னி பச்சை பயிர் தோசைக்கு அரைச்சதில்லை, தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் இது குழி பணியாரன்றதுனால அரைச்சேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு ரைஸு. அதுக்கு சிம்பிளாக சூப்பரான ஒரு குழம்பு. சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நெத்திலி கருவாடு இருக்குல்ல, அதை போட்டு ஹஸ்பண்டுக்கு குழம்பு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு முட்டை வேக போட்டு இதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டேன். அவங்களுக்கு சைடிஷ்க்கு. அப்புறம் கருவாடும் இருக்குது, முட்டையும் இருக்கும்ல, அதனால் எனக்கு மதியம் போல் ஏதாவது பொரியல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இது நேற்று வச்ச சாம்பார். எனக்கு இந்த மாதிரி நேற்று வச்ச சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. எனக்கும் பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கும் பிடிக்கும். எங்கள் அம்மா கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக நேற்று வச்ச சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி கட்டியாக அந்த மாதிரி இருக்குமா. பொதுவாகவே இந்த கருவாட்டு குழம்பு, கார குழம்பு இதெல்லாம் நாளைக்கு வச்சா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும்வாங்களா. அந்த மாதிரி சாம்பாருமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ இந்த பேட் பூஞ்சைலாம் இருக்குன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் இதுலேயோ, அதனால அது பெருசாக. ஆனால் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம்னு யோசிப்போம். ஆனால் இப்போ ரொம்ப நாளாகவே நான் அந்த மீந்து போன சாம்பார் வைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நைட்டு டின்னருக்கு இட்லி அந்த மாதிரி ஊற்றி அதை காலி பண்ணிடுவேன். இன்றைக்கி நேற்று இட்லி ஊற்றியுமே காலி ஆகலை. எனக்கு கொஞ்சம் சட்னி ஆச்சதுனால எங்கள் அம்மா கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாதிரி குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா பிடிக்குமா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பாவுமே அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா அதிகமாக இல்லைன்னா எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவர் கொஞ்சமாக போட்டுப்பார். ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்ற குழம்பு சாம்பார் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சொதப்பல் சமையல்னாலும் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தான். கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிருந்தா நல்லா தான் இருக்கும், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கலாம். பட் நான் சமையல் எண்ணெய் தான் ஊற்றினன்றதுனால வேணான்னு சொல்லிட்டு நான் அடுத்து தோசை ஊற்றிட்டேன். இப்போதைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹஸ்பண்டுக்கு ஓவர், எனக்கு தான் ஏதாவது பண்ணணும். மதியம் லஞ்சுக்கு ஏதாவது பொரியல் மாதிரி பண்ணிக்கணும். நான் கருவாடு முட்டை ரெண்டுமே சாப்பிடக்கூடாது. சாம்பார் இருக்குல்ல, அதை வச்சு ஏதாவது பண்ணிப்பேன். இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்டியான லஞ்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸ் குட்டி குழந்தைங்களுக்கு கட்டி தருவாங்கல்ல, இந்த ஸ்நாக்ஸு ஹெல்த்தியாக அந்த கொஞ்சம் அந்த மாதிரி பார்த்து பேசுவாங்க, கட்டி தந்துடலாமா? வேணாம், லஞ்சே போதும். அது சாப்பிட மாட்டேயே, கொஞ்சம் சோறு வச்சு அதுவுமே கத்திரியே அப்புறம் எனக்கு மீது வந்துடுறேண்ணா. இல்லை, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறேன். நீ தானே இப்போ பாரு, இப்போ வைக்கும் போதே சொல்கிறல்ல. வைக்கும்போது கம்மியாக வைன்னு தானே சொன்னேன். கம்மியாக தானே வைக்கிறேன், அது குட்டி கப்பு தானே. ஆமாம், குட்டி கப்பு. இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன், ரொம்ப அழுத்தாமல் நீ சொல்கிறதுனாலே. ஃபஸ்ட்டு முட்டை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் கருவாட்டில் குட்டி குட்டியாக அங்கே இருக்கும் நிறையா, அதெல்லாம் குடிக்கி சாப்பிட்டுக்கணும். ஓகே, இது கருவாடு தொக்கு. இன்னைக்கு தான் நான் பிளான் பண்ண மாதிரி கருவாடு தொக்கா சூப்பராக வந்துருக்கு. பர்ஃபெக்டாக டேஸ்ட்டு, காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே நல்லா வந்துருக்கு. எனக்கு நல்லா இருக்குது. எப்பயுமே ஒரு மாதிரியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா கருவாடு குழம்பு வச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே இப்போ சாப்பிடக்கூடாது. எப்போ தான் இதுலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் தெரியல. பட் ஓகே, நம்மளோட உடம்புக்காக எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இது கொஞ்சம் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. முட்டை நான் அடியில் இருக்கு, ஓகேவா? கருவாடும் இருக்குது. நல்லபடியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடணும் சொல்லிட்டேன்.
ரெடி. என்ன மூட முடியும். பிரேக்ஃபாஸ்ட் உனக்கு இன்னைக்கு 2 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் சரிம்மா? ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் சொல்ல போனாலும் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.